அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான ஆனுவல் பேனல் வந்து நமக்கு ஆல்ரெடி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருமே வந்து இப்போ என்ன மைண்ட் செட்டில் இருப்பீங்க அப்படின்னா, எப்படி படிக்கலாம், என்ன படிக்கலாம், படிக்கலாமா வேண்டாமா, எந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பீங்க. இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தமிழில் நம்ம வந்து 95 வாங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது இல்லையா? ஸோ இதுக்கு மேலே நம்ம படிக்கணும், இல்லை போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது மேக்ஸு ஃபஸ்ட்லேருந்தே இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது. இப்போ அதை விட இன்னும் இம்பார்ட்டன்ட் வேணும். கரெக்டுங்களா? ஸோ இருக்கிற எல்லா டாப்பிக்குமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி திரும்ப 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 ட்ரைவ் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸை போட்டு பாருங்கள். ஸ்கூல் புக்கில் அடிப்படையிலேருந்து படிங்க. ஷார்ட்கட்ஸை தேடி போகாதீங்க. ஏன்னா ஷார்ட்கட்ஸு நமக்கு அந்தளவுக்கு பயனுள்ளதாக இருக்காது. சும்மா சின்னதாக ஒரு மாற்றங்கள் கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஷார்ட்கட்ஸ் வந்து பயன்படாது. ஃபார்முலா தான் பயன்படும். அப்போ நமக்கு இருக்கிற டைமில் எல்லா சம்முக்கும் வந்து ஃபார்முலா போட்டு போட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து எந்த மாதிரியான கேள்விகள் வந்து அவங்க கேட்டிருப்பாங்க, இல்லை எந்த மாதிரியான கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 4-5 பக்கம் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்ஸ் அதிகபட்சமாக ஒரு 5 to 6 ஸ்டெப்ஸ் போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த 5 to 6 ஸ்டெப்ஸ் நீங்கள் போடும்போது அதுக்கே எனக்கு நேராகுமே அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு சம்மையும், அதாவது ஒவ்வொரு டாப்பிக்கில் இருக்கிற சம்மையும் ஒரு 10 டைம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு சம்மு போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து 10வது டைம் போடும்போது என்ன ஆகுது தெரியுங்களா, வித்தின் 1 மினிட்டுக்குள்ளே நீங்கள் போட்டுருவீங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுடைய மூளையும் உங்களுடைய கையும் செயல்பட ஆரம்பிச்சிடும். காரணம் என்ன அப்படின்னா நம்ம எதை நினச்சி வேகமாக செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இங்கே எண்ணங்கள் தான் எல்லாத்தையுமே முடிவு பண்ணுது. ரெண்டாவது, மேக்ஸுக்கு ரிப்பீட்டட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்கை படிங்க. ஸ்கூல் புக்கு பேசிக்லேருந்து போங்க. 6th 7th 8th டாபிக் வைஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த காணொலியில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அடுத்தடுத்து போங்க. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சம்மை திரும்ப போட்டு பாருங்கள். எடுத்துக்காட்டுகள் சம்மை எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணுங்கள். பயிற்சி கணக்குகள் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணுங்கள். மூணாவதாக அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ், இப்போ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சிம்பிளிஃபிகேஷன் மட்டும் ட்ரைவ் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி, கூட்டு வட்டி, அது ரிலேட்டடாக சம்ஸ் போடுறீங்க அப்படின்னா அதையும் வந்து அது ரிலேட்டடான சம்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். இது எல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னாவே ஆல்மோஸ்ட் ஒரு 6 months 7 months இதையே ட்ரை பண்ணுங்கள். 8வது மாதத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், எக்ஸாமுக்கு ஒரு 2 monthsக்கு பிஃபோர்லேருந்து ஓவரால் கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஎன்பிசி வெப்சைட்டில் ஏகப்பட்ட கொஷின்ஸ் இருக்குது. இல்லை நான் கொஷின்ஸ் வேணால் கூட நான் நம்ம டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, அதாவது சம்ஸ் வந்து முன்னாடி வந்து டாபிக் வைஸ் போட்டு பார்த்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு சம் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு சம் இருக்கும், காம்பவுண்ட், அப்படி எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா 2 months ஓல்டு கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்கள் வித்தவுட் புக்கில் வந்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸில் வந்து 25க்கு மினிமம் ஒரு 23 கண்டிப்பாக எடுத்துடலாம். இது எல்லாமே எதனால் பாசிபிள் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கை தரவாக படித்ததா மட்டும்தான் அது பாசிபிள். ஷார்ட்கட்ஸை நம்பி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. அடுத்து வந்து ஜிகே. இப்போ ஜிகே என்னென்னா, ஜிகேயில் வந்து உங்களுக்கு தெரியும் பாலிட்டி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ், இது 2 தான் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இது 2யுமே வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ரொம்ப டீப்பாக படித்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி தமிழ்நாடுடைய வரலாறு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடுடைய வரலாறு சார்ந்த புத்தகம் தான். ஸோ இதுலேயும் வந்து கொஷின்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க. திரும்ப ரிப்பீட்டடான கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்ம எதை பேஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை முழுசுமாக முடிச்சிருங்க. ஸ்கூல் புக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைனில் விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டியர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு சேரர், சோழர், அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்கள் இருக்காங்களா? ஸோ பாண்டியர்கள் இருக்காங்க. இப்போ சோழர்களுடைய வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணிங்கன்னா, நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா டைரெக்டாக தமிழ் மீடியம் சோழர்களின் வரலாறு இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா விக்கிபீடியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சோழர்களுடைய என்டையர் வரலாறு A to Z எல்லாமே வரும். இதை வந்து நீங்கள் நோட்ஸ் எடுக்கணுமா அப்படின்னா அப்படிலாம் தேவை கிடையாது. அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா
சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஃப்ரீயாக இருப்பீங்கள்ல, அப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அதை ஃபுல்லாக அப்படியே வாசித்து விடுங்க. ஒரு 2-3 டைம் திரும்ப 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 அதை நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. புத்தகத்தில் படிக்காத ஒரு சில விஷயங்கள் அந்த விக்கிபீடியா அப்படின்ற வெப்சைட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை படித்து முடிச்சிங்கனாவே உங்களுக்கு தேவையான எல்லா நாலேஜுமே வந்து ஓரளவுக்கு நல்லாவே கிடச்சிரும். புத்தகத்தில் இருக்கிறத 200% வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். எவ்வளோ 200% வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கும். இப்போ பாண்டியர்கள் அப்படின்னா தென் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் அப்படின்றது தெரியும். பாண்டியர் அரசர்கள் தமிழ் புலவர்களையும் அறிஞர்களையும் ஆதரித்தாங்க அப்படின்னு தெரியும். பாண்டிய மன்னர்களில் புகழ்பெற்ற அரசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நெடுஞ்செழியன். ஓகேங்களா? இவர் என்ன பண்ணிருக்காரு, சேரர் சோழர் 5 வேளிர் ஆகிய கூட்டுப்படைகளை தலையங்கனம் என்னும் இடத்துல தோற்கடித்தார். ஸோ இந்த கொஷின்லாம் எத்தனை டைம் உங்களுக்கு வந்திருக்கும்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ரிப்பீட்டடாக வர கொஷின்ஸ் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார் போட்டு அதை வந்து திரும்ப 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 படிக்கணும். இப்போ பாண்டியன் அப்படின்னாவே புகழ்பெற்ற தலைவன் அப்படின்னாவே நெடுஞ்செழியன், தலையங்கனம் போர், கொற்கையின் தலைவன், இந்த 4 பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சேரர்களில் யார் முக்கியத்துவம் வாய்ந்த சேர அரசர்கள் யாது? உதய சேரலாதன், இமயவர்மன், நெடுஞ்சேரலாதன், சேரன் செங்குட்டுவன், சேரல் இரும்புரை. இந்த சேரல் இரும்புரையில் என்ன பண்ணிருப்பார், காயினை வெளியிட்டிருப்பார். ஓகேங்களா? சோழர்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரியான இடங்கள்லாம் இப்போ வந்து வேள்விக்குடி, சின்னமனூர் செப்பேடு. இந்த வேள்விக்குடி சின்னமனூர் செப்பேடுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செப்பேடுகளில் வேள்விக்குடி மற்றும் சின்னமனூர் செப்பேடு 2 இருக்குது. இந்த அதோட விடாதீங்க. இந்த வேள்விக்குடி செப்பேடில் என்ன இருந்துச்சு அப்படி தெரியணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் கிடச்சிடும். சின்னமனூர் செப்பேடு அப்படின்னு சொல்லி போட்டு சின்னமனூர் செப்பேடு டீட்டெயில்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா அது ஃபுல் டீட்டெயில்ஸ் எந்த இடத்துலேருந்து எடுத்தாங்க, யாருடைய ஆட்சி காலத்தில் அந்த செப்பேடு எழுதப்பட்டது, எதற்காக எழுதினாங்க, அந்த செப்பேட்டில் என்ன குறிப்புகள் இருந்தது அப்படின்ற முதல் கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி அகழ்வாராய்ச்சி பொருட்கள் கிடைத்த இடங்கள் பாருங்கள். ஆதிச்சநல்லூர், அரிக்காமேடு, கொடிமணல், புகார், கொற்கை, ஆலன்குளம், உறையூர், இதெல்லாமே இருக்குல்ல. ஆதிச்சநல்லூர் என்ன மாவட்டம், அரிக்காமேடு என்ன மாவட்டம், ஸோ ஆதிச்சநல்லூரில் என்னென்ன பொருட்கள்லாம் எடுத்திருக்காங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜிக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் எந்தளவுக்கு டெப்த்தாக படிக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம். ஏன்னா இன்றைக்கி வந்து கொஷின்ஸ் வந்து இப்போ ஆதிச்சநல்லூர் அப்படின்னா அது என்ன மாவட்டத்தில் இருக்குதுன்னு கேட்ட கேள்விலாம் முடிஞ்சிருச்சு. அங்கே என்னென்ன பொருட்கள் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பொருள் எடுத்திருக்காங்கன்னா அதில் ஆதிச்சநல்லூரில் எடுத்த ஒரு 2 ஸ்டேட்மெண்ட்டும் அரிக்காமேட்டில் எடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் போச்சு கீழ்கண்டவற்றில் எது பொருந்தாதது அந்த மாதிரி தான் கேள்வி கேட்குறாங்க. அப்போ நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவாக வந்து டீப்பாக இறங்கி உள்ள அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடையாது. அது எல்லாத்தையும் தேடணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. தேவையானதை மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த காணொலியில் நம்ம வந்து ரெகுலராக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒரு சில டாப்பிக்கில் கம்பல்சரி கொஷின் வரும்னு இருக்குங்களா, ஸோ அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த காணொலியில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இதில் வந்து வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னா இதுலேருந்தே ஒரு டைம் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன தெரியுங்களா, வட இந்தியாவில் வேதகால பண்பாடு நிலவி கொண்டிருந்த போது தென்னிந்தியாவில் பண்பாடு இருந்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இங்கே பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு கொடுக்காம ஆப்ஷன் வந்து ஏவில் வந்து இரும்பு கால பண்பாடுன்னு கொடுத்துருந்தான். ஏன்னா பெருங்கற்கால பண்பாடும் இரும்பு கால பண்பாடும் ஒன்று தான். இது எங்கே தெரியுங்களா இருக்குது, ஸோ இந்த மனித பரிணாம வளர்ச்சியும் சமூக வரலாற்றுக்கு முந்தைய காலமும் அப்படின்ற யூனிட்டில் இங்கே பாருங்கள், இரும்பு காலம் பெருங்கற்காலம், இரும்பு காலமும் பெருங்கற்காலமும் ஒரே நேரத்தில் தான் நடைபெற்றது. ஸோ அதை தான் இந்த மாதிரி தான் வந்து கேள்விகளை கேட்பாங்க. இதை வந்து நீங்கள் ஒரு கோர்வையாக படிச்சிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன பண்ணும், ஞாபகம் இருக்கும். திரும்ப 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 படிங்க. ஒரே டாப்பிக்கை திரும்ப திரும்ப 10 டைம் படிங்க, தப்பே கிடையாது. இன்னும் குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு 1 இயர் டைம் இருக்குது. குரூப் 2 படிக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் பக்கமாக டைம் இருக்குது. ஸோ அதனால் ஆல்ரெடி நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கொஷின் பார்த்துருக்கீங்களா, தூத்துக்குடி அருகே உள்ள தேரி பகுதியில் இடைக்கற்கால கருவிகள் பல கிடைத்துள்ளன. இப்பகுதியில் உள்ள சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி தேரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொஷின் கூட ஒரு டைம் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து கேட்டிருக்கோம். ஸோ அதனால் நானும் கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கழித்து இப்போ தான் திரும்ப படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். காரணம் என்ன அப்படின்னா குடும்ப சூழ்நிலை, வேலைக்கு போயே ஆகணும் அப்படின்ற இதாகிடுச்சு. ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிருக்கேன். நம்ம ரெகுலராக வந்து என்ன பண்ணலாம், படிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச
விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்கள். டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். சேர்ந்து பயணிப்போம். நன்றி நண்பர்களே.